காங்கிரஸ்ல இருந்து திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தீபக் மிஸ்ராவை நீக்க கோரும் இந்த நோட்டீஸை வெங்கையா நாயுடு நிராகரித்திருக்கிறாரு. சட்ட வல்லுநர்களோடு நடத்திய ஆலோசனைக்கு பிறகுதான் இது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் காங்கிரசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதாவது ஏற்கனவே நம்முடைய குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவையினுடைய தலைவருமான திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இதை நிராகரித்து விடுவார் என்றுதான் பல இடங்களிலே எதிர்பார்க்கப்பட்டன. ஊடகங்களிலும் பொதுவாக இதை போன்ற அரசியல் விவகாரங்களை உற்று நோக்குகின்ற அரசியல் நோக்கர்கள் மத்தியிலும் இதை நிச்சயமாக அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த மாட்டார்கள் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னவென்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் குறைந்தபட்சமாக இந்த மனுக்களை அழைத்த கட்சிகளினுடைய பிரதிநிதிகளை தனியாக அழைத்து ஒவ்வொருவரிடம் கூட அவர் பேசியிருந்திருக்கலாம். இதற்கு என்ன என்ன முக்கியமான கோணமாக இதை பார்க்கிறீர்கள், இதில் என்ன கருத்தை நீங்கள் வலியுறுத்த விரும்புகிறீர்கள், உங்களிடம் என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதை போன்ற ஒரு விளக்கங்கள் கூட கேட்பதற்கு கூட குடியரசுத் தலைவர் தயாராக இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இது குடியரசுத் தலைவருடைய பார்லிமெண்டரி பிரிவிலேஜில் இது வராது. இந்த முடிவு அவருக்கு ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டியாகத்தான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். ஆகவே இட் இஸ் எ கொஸ்டினபிள் டெசிஷன். இதை யாரும் கேள்வி கேட்க முடியும். இதற்கு மேலாக நீதித்துறையில நம்ம இதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் இதுக்கு அப்பீல் கேட்க முடியும். ஏன்னா வழக்கமாக பாராளுமன்றத்தினுடைய அதிகாரத்திலே தலையிட முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அதை போல வராது. இட் வில் நாட் கம் அண்டர் பார்லிமெண்டரி பிரிவிலேஜ். எனவே இது மீண்டும் உச்ச நீதிமன்றத்திற்கு இது எடுத்து செல்லப்படும். நம்முடைய குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் இதை எதற்காக செய்கிறார் என்று நான் எதிர்பார்க்கிறேன், நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், இந்த இம்பீச்மெண்ட் பிரச்சனையை பற்றிய விவாதங்களே பொதுத்தளத்திற்கு வரக்கூடாது என்கிறார். தே வாண்ட் டு மேக் எ ஃபுல் ஸ்டாப். ஏனென்றால் இது விவாதத்திற்கு வர வர உச்ச நீதிமன்றம் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றிய நிறைய தகவல்கள் பொதுமக்களுடைய கவனத்திற்கு வருகின்றன. நேற்று கூட நம்முடைய டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஏபி ஷா, அவர் லா கமிஷனுடைய சேர்மனாக இருந்தவர், நேற்று இன்டர்வியூ கொடுத்தார். அதுல அவர் எவ்வளவு விஷயங்களை அவர் சொல்லுகின்ற போது, இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நிர்வாகத்தில் இவ்வளவு மர்ம முடிச்சுகள் இருக்கின்றனவா என்று நாமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு தகவல்கள் வருகின்றன. அதாவது கடந்த சில மாதங்களாக எந்த முக்கியமான வழக்கிலும் இந்த மூத்த 4 நீதிபதிகளை எந்த வழக்கையும் அவர்களுக்கு அனுப்புவதில்லை என்பது நடந்து வந்திருக்கின்ற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மிகப்பெரிய வழக்குகள் விசாரணைக்கு வருகின்ற போதெல்லாம் இந்த மூத்த 4 நீதிபதிகள் யார் தலைமை நீதிபதி எதிர்த்து கேள்வி கேட்பதற்காக வெளியே வந்தார்களோ அவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக எந்த முக்கியமான வழக்கையும் அனுப்புவதில்லை என்கிற தகவல் எல்லாம் வருகின்ற போது உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பதே நமக்கு மிகப்பெரிய மர்மமாக இருக்கிறது. ஆகவே அந்த தளத்தில் இது பொது விவாதத்திற்கு வந்தால்தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை கூட நாம் முறைப்படுத்த முடியும். ஜனநாயக நாட்டிலே இப்பொழுது கூட நம்முடைய குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதை வெளியிலே கசிய விட்டு செய்திகளாக சொல்லியிருக்க கூடாது என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், அவர் பார்லிமெண்ட் இஸ் நாட் எ சீக்ரெட் சேம்பர். நம்முடைய பாராளுமன்றம் ஒரு ரகசிய மண்டபம் அல்ல. அங்கே பொதுமக்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு விஷயமும் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன மனுவினை துணை சபாநாயகருக்கு அளிக்கிறார், அதில் என்ன குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார், என்ன கோரிக்கைகள் வைத்திருக்கிறார். திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் புரியுது. ஆனா தொடர்ந்து காங்கிரஸ் இப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல அவங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அடுத்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இப்ப ராகுல் காந்தி பாஜக கான்ஸ்டிடியூஷனையே அழிக்க முற்படுதுன்னு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. இதை தொடர்ந்து நீதிபதிகள் மீதான குற்றச்சாட்டை தொடர்ந்து நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனா இது எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து ஒரு அரசியல் நோக்கத்தோட காங்கிரஸ் இதை முன்னெடுக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழும்புதே. இல்ல, அதாவது நீங்க நாடாளுமன்ற உச்ச நீதிமன்றத்தை பற்றி குற்றச்சாட்டுகளை சொன்னது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்லவில்லை. உச்ச நீதிமன்றத்திலே தலைமை நீதிபதிக்கு அடுத்து இருக்கிற 4 மூத்த நீதிபதிகள் தான் அதை சொல்லுகிறார்கள். உச்ச நீதிமன்றத்திலே எங்கேயோ அழுகி கொண்டிருக்கிறது, சம்திங் ராட்டன், there is something which has to be explained. அதை சொல்லுகின்றவர்கள் யார் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்லவில்லை. அங்கு உச்ச நீதிமன்றத்தில் உள்ளே இருக்கிற நீதிபதிகள் தான் சொல்லுகிறார்கள். அரசியல் சாசன சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று காங்கிரசினுடைய தலைவராக சொல்லுகிறார். பாராளுமன்ற மத்திய அமைச்சரவையிலே இருக்கின்ற முக்கியமான அமைச்சர் கர்நாடகத்தை சார்ந்தவர் அரசியல் சாசன சட்டத்தை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை பகிரங்கமாக வைக்கிறார்.
RSS இயக்கத்தினுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் வைக்கிறார். அரசியல் சாசன சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று வைக்கிறார். அப்படி அரசியல் சாசன சட்டத்தை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை அதிகார மட்டத்தினுடைய உச்சத்தில் இருக்கின்ற வருகின்ற போது ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி அதை பார்த்து கொண்டு நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எதிர்க்கட்சி தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் அல்லவா? நிச்சயமா திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி. தொடர்ந்து அடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசு நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தீபக் மிஸ்ராவை தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவை நீக்க கோரிய இந்த எதிர்க்கட்சிகளுடைய இந்த நோட்டீஸை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நிராகரித்திருக்கிறாரு. இது சட்ட வல்லுநர்களோடு சேர்ந்து ஆலோசனைக்கு பிறகுதான் இது நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் தந்திருக்கிறாரு. இதற்கு அடுத்த கட்டமான நடவடிக்கை இந்த விவகாரத்தில் என்னவாக இருக்கும்? எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதாவது 7 கட்சிகளின் சார்பில் தேவையான அளவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு கொடுத்த அந்த மனுவை பரிசீலித்து உரிய நடவடிக்கைகளை குடியரசு துணைத் தலைவர் மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு மேற்கொள்ளாமல் நிராகரித்தது என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான். வெங்கையா நாயுடு இதைத்தான் செய்வார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல தலைமை நீதிபதி மீது அவரோடு பணிபுரிகிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை தொடர்ந்து புகார்களை தெரிவித்து வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த நிலையில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை கூறி அது குறித்து நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஏறத்தாழ 68 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதை பரிசீலித்து அது விவாதத்திற்கு கொண்டு வருவதற்கு மாறாக அதை நிராகரித்து உச்சநீதிமன்ற நீதிபதியை காப்பாற்றுகிற முயற்சியில் வெங்கையா நாயுடு அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். காரணம், உச்சநீதிமன்றமே இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. அதாவது மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீது இருந்த நம்பிக்கை என்பது இன்றைக்கு அவநம்பிக்கையாக மோடி சர்க்காரில் ஏற்பட்டிருக்கிறது. மோடி அரசு விரும்புவதை உச்சநீதிமன்ற நீதிபதி செய்து கொண்டிருக்கிறார். அவரை பாதுகாப்பதற்கு வெங்கையா நாயுடு முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார். கண்டிப்பாக திரு முத்தரசன், உங்களுடைய கருத்துக்களை News7 தமிழோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மனோஜ், அடுத்ததா சிபிஐ சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்காரு. சார் வணக்கம். இந்த நீதிபதியினுடைய பதவி நீக்க நோட்டீஸை வெங்கையா நாயுடு அவர்கள் ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இந்த சூழல் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, இது நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும் என்று குரல் கொடுத்த முதல் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி தான். நாங்கள் கொடுத்த ஒரு 1.5 மாதங்களுக்கு பிறகுதான் காங்கிரஸ் கட்சி இதன் மீது பல்வேறு முறைகள் அவர்கள் விவாதித்து இந்த யோசனையை எடுத்தார்கள். அந்த 7 கட்சிகளில் இடதுசாரி கட்சிகள் என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கையெழுத்திட்டு இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் கையெழுத்திட்டு இருக்கிறேன். அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸில் என்னுடைய கையெழுத்து 33வது கையெழுத்து என்று நான் நினைக்கின்றேன். இந்த கையெழுத்துக்கு பிறகு அது ஜனாதிபதியிடம் கொடுக்கிற பொழுது, துணை ஜனாதிபதியிடம் கொடுக்கிற பொழுது அவர் முறைப்படி சட்டப்படி சட்ட வல்லுநர்களை கலந்து கொண்டு 3 பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்க வேண்டும். 2 உச்ச நீதிமன்ற நீதிபதி என்கிற முறையில், தலைமை நீதிபதி என்கிற முறையில் 3 நீதிபதிகளை கொண்ட ஒரு குழுவிடம் அது கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் என்ன காரணத்தினாலோ அந்த முழுமையான ஒரு வாய்ப்பை அந்த மனு பெறாமல் அவர் சில சட்ட வல்லுநர்களை கலந்து கொண்டு உடனே இதை நிராகரித்திருப்பது என்பது அது ஒரு நியாயமானதாக எனக்கு படவில்லை. ஆனால் துணை ஜனாதிபதிக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கிறதா என்று கேட்டால் அது இருக்கிறது. அவர் விசாரித்து அவர் நிராகரித்திருக்கிறார் என்பதை நான் உணர முடிகிறது. இதற்கு அடுத்த கட்டமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிராகரிக்கப்பட்ட ஒரு மனுவை, அதுவும் குறிப்பாக இந்தியாவிலே முதல் முறையாக வந்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்திருக்கக்கூடிய இதை என்பதை நாம என்ன செய்வது என்பதை அனைத்து கட்சி கூடி முடிவெடுக்கும். நன்றி. தொடர்ந்து பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது தற்போது இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவுக்கு எதிரான ஒரு போரை, ஒரு யுத்தத்தை நடக்கிற மாதிரி அனைத்து எதிர்க்கட்சிகளும் எல்லா விதத்திலையும் பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறதை எப்படி பார்க்குறீங்க? பல முறை பார்த்திருக்கோம். அதாவது
2014 எப்போ காங்கிரஸுக்கு வந்து 44 நபர்கள் தான் இருக்கிறாங்க, அதனால வந்து எல்ஓபி பதவி, லீடர் ஆஃப் அப்போசிஷன் பதவி கொடுக்க முடியாது என்ற ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்களே, இது வந்து அரசியல் சாசன சட்டத்தில் எங்கேயுமே சொல்லவில்லை. அதாவது உங்களுக்கு வந்து 1/3 மெம்பர்ஸ் இருந்தா தான் உங்களுக்கு எல்ஓபி கொடுக்க வேண்டும் என்று அந்த சரத்து எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி எப்படி அந்த நோ கான்பிடன்ஸ் மோஷனை வந்து அது ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல தாக்கல் செய்ததற்கு பிறகு அதன் மேல் டிஸ்கஷன் வேணும். இதுதான் அரசியல் சாசன சட்டம். ஆனால் அதையெல்லாம் மறிகடந்து அவர்கள் வந்து ஒத்திவைக்கிறார்கள் சபையை. அதன் பிறகு அதிமுக காரர்கள் வந்து கிட்டத்தட்ட 20 நாள் வந்து அந்த சபையை குலைக்கிறார்கள். அதன் பிறகு அது டிஸ்கஷனுக்கு எடுக்கவில்லை. அதே பணியில் தான், அதாவது பாராளுமன்றத்தை முடக்கிறதாலும் சரி, பாராளுமன்றத்தின் மேல் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் பாஜகவினர் என்று இது ஒரு உதாரணமாகத்தான் இருக்கிறது. தொடர்ந்து இதே மாதிரி நிகழ்வு தான் நடக்குது. எதற்காக ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன் என்றால், அரசாங்கத்துக்கு மேலேயான அந்த நம்பிக்கையை பற்றியுள்ள அந்த விவாதம் நடக்க வேண்டும். எதற்காக இந்த இம்பீச்மென்ட் மோஷன் என்றால், ஜுடிஷியரியில் நடக்கின்ற பிரச்சனைகளை குறித்து நாம் வந்து பேசக்கூடாதா, அவ்வளவுதான். இது நிச்சயமாக முறியடிக்கப்படும் என்று எல்லாருக்கும் தெரிந்த விஷயமே. ஆனால் இதை பற்றி ஒரு சர்ச்சையை கூட அனுமதிக்க முடியாத இடத்தில் தான் பாஜக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு இன்டாலரன்ஸ் பாஜகவில் இருக்கிறது. திரு ராதாகிருஷ்ணன், இந்த இடத்துல நீங்க சொல்லி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அந்த நோ கான்ஃபிடன்ஸ், அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது தொடர்பாக நாடாளுமன்றம் முடங்கினது. அப்ப நடந்த பல்வேறு நிகழ்வுகளையும் நீங்க நினைவு கூர்ந்திருக்கிறீங்க. அதே மாதிரி தான் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா மீதான இந்த குற்றச்சாட்டுகள், அவரை நீக்கிறதுக்காக எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு அளித்திருக்கக்கூடிய நோட்டீஸும் ஏதாவது அரசியல் பின்னணியோ இல்ல அரசியல் காரணங்களுக்காகவோ எதிர்க்கட்சிகளால முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, நிச்சயமாக அனைத்துக்கும் அரசியல் காரணங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதுல ஒரு நியாயம் இருக்கிறதா என்று மட்டும்தான் நான் பார்க்க வேண்டும் நான் கருதுகிறேன். ஒரு அரசியல் கட்சி எந்த ஒரு நிகழ்வானாலும், ஒரு தலைவரை சந்திக்கிறதானாலும் கூட அது வந்து அவர்கள் வந்து வெதரை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக சந்திக்கிறது இல்லை. அதுவும் அரசியல் நோக்கத்தோடு தான் செய்வார்கள். ஆனால் அதுல ஒரு நியாயம் இருக்கிறதா? இன்று வந்து நமக்கு ஜுடிஷியரி மேலான நம்பிக்கை எந்த அளவுக்கு குறைந்து விட்டது என்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. இந்த உதாரணங்கள்ல மேற்கோள் காட்டிக்கொண்டு இதன் மேல் ஒரு டிஸ்கஷன் கூட நடக்கக்கூடாதா அந்த நாட்டில்ங்கிறதான் கேள்வியே. அது எங்க நடக்க வேண்டும் அந்த டிஸ்கஷன்? நிச்சயமாக பாராளுமன்றத்தில் தான் நடக்க வேண்டும். அது ராஜ்யசபாவில் ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறார்களே, அவங்களுக்காக அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக இருக்கிறது. அப்ப ராஜ்யசபாவில் ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது தவறொன்றும் கிடையாது என்றதான் என்னுடைய வாதமே. அப்படியானா இப்ப அந்த நோட்டீஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது குடியரசு துணைத் தலைவரினால. சட்ட வல்லுநர்களோடு சேர்ந்து கலந்து ஆலோசிக்கப்பட்ட பிறகுதான் இது இந்த நோட்டீஸை நாங்கள் நிராகரிக்கிறதாக கூட குடியரசு துணைத் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படியானா எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த நோட்டீஸ் அளித்தவங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை அடுத்ததாக செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு? இந்த ப்ராபபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கு? இல்ல, இது முக்கியமான பிரச்சனை. ஏன் இந்த விவாதம் வந்து பாராளுமன்றத்தில் நடக்க வேண்டும் என்றால், பாராளுமன்றத்துக்கு இம்யூனிட்டி இருக்கிறது. அதே வந்து இதே டிஸ்கஷன் வந்து வெளியேயும் நடத்தலாம். என்னை பொறுத்த அளவில் இந்த டிஸ்கஷன் வந்து நீங்க வெளியே நடத்த வேண்டும் என்றால், வெளியே நடத்தினால் அது வந்து ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனிக்கு அவங்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதையும் நீங்கள் கடந்து இப்ப தீபக் மிஸ்ரா மீதான ஒரு குற்றச்சாட்டு எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைக்கு ஜுடிஷியரி இருக்கும் நிலைமையை பற்றி விவாதங்கள் நடக்க வேண்டும். அதற்கு ஒரு முன் உதாரணமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வெளியே நடத்த வேண்டும் இந்த விவாதத்தை. சபையில் அனுமதி இல்லை என்றால் நீங்க வெளியே கூட்டம் போட்டு நடத்துங்க. ஏன் உங்களுக்கு இந்தியா கேட்ல கூட்டம் போட்டு நடத்துங்க. யாரு என்ன பண்ண போறாங்க? கேஸ் போடுவாங்க, அவ்வளவுதானே. நீங்க சந்திச்சுட்டு போங்க. கண்டிப்பாக திரு ராதாகிருஷ்ணன், பத்திரிகையாளராக இந்த விவகாரத்தை எப்படியெல்லாம் வித்தியாசமான கோணங்களில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை News7 தமிழ் வாயிலாக முன்வைத்திருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. மனோஜ், அடுத்ததாக பாஜகவிலிருந்து ஆசீர்வாதம் ஆச்சாரியா இவர்கள் இணைப்பில் இருக்காரு. சார் வணக்கம். தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதே இப்படி ஒரு குற்றச்சாட்டை எல்லாரும் முன்னெடுக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம ஜனவரி மாதத்திலிருந்து நீதிபதிகள் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அதை தாண்டி எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அவங்க எடுக்கக்கூடிய கேஸ்ல பாரபட்சத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த குற்றச்சாட்டுகள் எதுக்குமே ஆதாரம் கிடையாது. இந்த குற்றச்சாட்டுகளை அரசியல் ரீதியாகத்தான் அவர்கள் தொடுக்கிறார்களே ஒழிய அதற்குரிய ஆதாரங்கள் எதையுமே அவர்கள் கொடுக்கவில்லை. அவர்கள் கொடுத்த அந்த இம்பீச்மெண்ட் மோஷனே அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் யூகங்களின் அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேபி, alleged to be, அது மாதிரியான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. அப்படின்னா அந்த கையெழுத்து போட்ட எம்பிகளுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை தெரியல. ஒரு சில காங்கிரஸுடைய ஒரு சில தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் கொண்டு வந்த ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன். இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை ரிஜெக்ட் பண்ணது உண்மையிலே நல்ல விஷயம். இது இட் வில் பி அ டிட்டரண்ட். அதாவது இதுக்கு பிறகு கூட யாராவது இது மாதிரி அரசியல் லாபத்துக்காக நீதித்துறை மேல்
சாயம் பூச விரும்புபவர்களுக்கு இது ஒரு தடையாக இருக்கும். தொடர்ந்து அரசியல் லாபத்திற்காக அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நீங்க தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் இந்த ஒரு விவகாரத்துல சர்ச்சை கிளப்புறதுனால என்ன மாதிரியான அரசியல் லாபம் அவங்களுக்கு இருக்க போகிறது? அதாவது அவங்களுக்கு அரசியல் லாபம் எப்படின்னா, இன்னைக்கு நீதித்துறையில உள்ள உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகளையே அவங்க மிரட்டுறாங்க. இது ஒரு பிளாக்மெயிலிங் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவங்களுக்கு என்ன வேணும்னா, வரப்போற ராம் மந்திர் கோயில் அந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா, ராமர் கோயில் கேஸ், அது ஒரு முக்கியமான ஒரு கேஸ். அதை பத்தி ஒரு ஹியரிங் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல ஜட்ஜ் லோயாவுடைய அந்த கேஸுக்கு ஹியரிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. போன வாரம் அதுக்கு தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு தேவையான வகையில தனக்கு அந்த பெஞ்சுகளை அமர்வுகளை அமைப்பார். அப்புறம் அவங்களுக்கு தகுந்தா போல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் காங்கிரஸ் இருக்காங்க. இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாத சமயத்துல 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கெட்ட பேரை திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க இந்த முயற்சிகளை எடுத்தாங்களே ஒழிய, அவங்களுக்கு உண்மையிலேயே நீதித்துறையை செம்மைப்படுத்தணும், அதை தூய்மைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் அதுல இருக்கிற மாதிரியே தெரியல. அதனாலதான் இதுக்கு அரசியல் சாயம் அப்படின்ற வார்த்தைகளை நாங்க பயன்படுத்துறோம். இது தெளிவாகவே தெரிஞ்சிருக்குது. அதாவது ஒரு சிலர் சேர்ந்து ஒரு நீதித்துறையவே ஹைஜாக் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்துருச்சோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்துச்சு. ஆனா நல்ல வகையிலாக இன்னைக்கு துணை ஜனாதிபதி இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கண்டிப்பாக திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, உங்களுடைய கருத்துக்களை நியூஸ்7 தமிழுக்கு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. மனோஜ், இது தொடர்பான இன்னும் மேலும் பல தகவல்களை தருவதற்காக டெல்லி செய்தியாளர் சரோஜ் இணைப்பில் இருக்காரு. சரோஜ், தற்போது இந்த துணை குடியரசுத் தலைவர் இந்த நோட்டீஸையும் இந்த தீர்மானத்தையும் நிராகரிச்சிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஏதாவது முன்வைக்கப்பட்டிருக்கா? மிர்லானி, இந்த விவகாரத்தில் அதாவது எதிர்க்கட்சிகள் ஒரு மூவை நடத்த போகிறார்கள் என்பதை அறிந்துதான் நேற்று துணை ஜனாதிபதி அவசரமாக டெல்லிக்கு சட்ட நிபுணர்களையும் முன்னாள் செக்ரட்டரி ஜெனரலையும் அழைத்து பேசினார். இதுல குறிப்பா முன்னாள் செக்ரட்டரி ஜெனரல் சுபாஷ் காசிப் என்பது மிகவும் ஒரு தரமான ஒரு அரசியல் ஒரு அரசியல் சாசனத்தை அலசக்கூடிய ஒரு நிபுணர். அவர் சுபாஷ் காசிப்பினுடைய கருத்துதான் துணை ஜனாதிபதியே இந்த விவகாரத்தில் ஒரு முடிவு எடுக்க வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது அரசியல் சாசனத்தில் 124(4)ல அதாவது யாரை எப்படி யார் இம்பீச்மெண்ட் பண்ணலாம் என்கிற பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நீதிபதி என்கிற பேரே இல்லை என்பதுதான் சுபாஷ் காசிப்பினுடைய வாதம். அதாவது ஜனாதிபதி ஒரு நீதிபதியை இம்பீச்மெண்ட் செய்யப்பட வேண்டும் என்றால் ஜனாதிபதி தான் முடிவு எடுக்கப்படும் என்று அரசியல் சாசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சுபாஷ் காசிப் எடுத்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு நீதிபதி மீது குற்றச்சாட்டுகள் வந்தால் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை இரு அவைகளையும் கூட்ட கூறி அதனில் முடிவெடுக்க வைப்பதுதான் சரியான முறை என்பதுதான் சுபாஷ் காசிப் சொல்லுகிறார். அதன்படி எந்த நீதிபதியும் இம்பீச்மெண்ட்ங்கிற ஒரு வார்த்தை நீதிபதியில் பாராளுமன்றம் எடுக்க வேண்டும் என்று அந்த 124 ஆர்டிகல் அரசியல் சாசனத்தின் 124 சொல்லப்படவில்லை என்பதை அவர் சொல்லுகிறார் என்பதை அவர் கருத்து வைத்துள்ளார். இது முழுமையாக இந்த விவகாரத்தில் அரசியல் தான் இருக்கிறது என்பது அவருடைய வாதத்தை எடுத்து வைக்க பின்னதான் துணை ஜனாதிபதி இந்த முடிவுக்கு எடுத்து வைக்கிறார். குறிப்பாக இந்த துணை ஜனாதிபதி எதிர்பார்ப்பு இந்த விவகாரத்தில் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தை நாடி தான் முடிவெடுக்காத குறித்து அவர்கள் வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ என்பது கருதான் அவசரமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் மிர்லானி. இந்த விவகாரத்தில் அதே சமயத்தில் இந்த விவகாரத்தில் இந்த தலைமை நீதிபதி குற்றச்சாட்டில் கூடிய செல்லமேஸ்வரரே இந்த விவகாரத்தில் இம்பீச்மெண்ட் ஒரு தீர்வு இல்லை என்பது கருத்தையும் அவர் வெளிப்படையாக கூறியதாக சொல்லப்பட்ட தகவல் எல்லாம் துணை ஜனாதிபதிக்கு வர அதன் அடிப்படையில் தான் இந்த விவகாரத்தில் துணை ஜனாதிபதி அவசரமாக முடிவு எடுத்திருக்கிறார் மிர்லானி.